Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு சித்ரா வெங்கடேசன் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து ஸ்வேதா கேட்டிருக்காங்க. அக்கா, ஐ ஆஸ்க்டு கிளியர் க்ளூ. அக்கா ப்ளீஸ் மேக் அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உமா ஆனந்திங்கிற சிஸ்டரும் அக்கா டை சூப்பர் அண்ட் கிளியர் க்ளூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஏற்கனவே கிளியர் க்ளூ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போது நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. கிறிஸ்டல் கிளியராக இந்த க்ளூ வரும்னு நினச்சி நான் இதை செஞ்சேன். ஆனால் ஃபெவிகம் மாதிரி தான் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் இதோட நான் வந்து ஒட்டி பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. ஒயிட் கலரில் இருக்கிற ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசி கிடச்சதுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1/4 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜவ்வரிசி எடுத்து கையால் அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா சாஃப்டாகி இருக்கும். சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா அமுத்தி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது இந்த தண்ணியும் சேர்த்தே நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த க்ளூ செய்கிறதுக்கு நம்மளுக்கு 3 கப் தண்ணி தேவைப்படுங்க. 1 கப் தண்ணியை நம்ம இந்த ஜவ்வரிசியோடையே சேர்த்து ஊற்றி நம்ம ஊற வச்சுட்டோம். அதை சேர்த்தே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைனாக பேஸ்ட்டாக வர மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இது ஒரு பவுலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போது நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நல்ல அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கப் தண்ணி தேவைப்படும்னு சொன்னேன் இல்லையா? 2 கப் தண்ணி இது கொதிக்க வைக்கும்போது 1 கப் தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்காக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடணும். இந்த ஜவ்வரிசி பேஸ்ட்டையும் தண்ணியும் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு வாட்டி விஸ்கால் கலந்து விட்டுக்கோங்க. விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் குக் பண்ணுங்கள். அடிக்கடி ஒரு விஸ்காலையோ அல்லது ஸ்பூனாலேயோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி கனமான பாத்திரமாக நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான லம்ஸும் ஃபார்ம் ஆகாதுங்க. அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பியோர் ஒயிட் கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கும்போது வர அந்த வடி தண்ணி மாதிரி இருக்கும் கலரு. ஸ்பூனாலேயோ அல்லது விஸ்காலேயோ அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வாங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே கொதிக்க வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதில் சுகர் சேர்க்கணுங்க. இது செய்கிறதுக்கு 1/4 கப் ஜவ்வரிசி, 3 கப் தண்ணி, 1/2 கப் சுகர் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இது நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இது கூட 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனாலேயோ அல்லது விஸ்காலேயோ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த க்ளூவில் ஃப்ளேவருக்காக லெமன் ஜூஸ் வேணால் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பேப்பரில் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால வந்து நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. சீக்கிரமாக இந்த க்ளூ எனக்கு தீர்ந்து போயிடும். ரொம்ப நாள் வச்சுருக்க போகிறதில்ல நான் இதை. ஓல்டு நியூஸ் பேப்பரில் நிறையா கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறேங்க. அதனால இது எனக்கு தேவைப்படுறதுனால நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு. ரொம்ப நாள் வச்சுருந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இது கூட சமையல் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. சமையல் சோடா சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சமையல் சோடா சேர்த்த உடனே இது நல்லா பொங்கி வருங்க. அதுக்காக தான் நீங்கள் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க.
இல்லை நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட சமையல் சோடா சேர்த்துக்கோங்க, ஏன்னா டக்குன்னு பொங்கி வந்துடும். சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து ஒரு பாட்டில்லையோ அல்லது கண்ணாடி ஜார்லையோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது எப்படி எல்லா பொருட்களையும் இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேங்க. கார்ட்போர்டில் வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் இந்த க்ளூ வந்து கார்ட்போர்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு கார்ட்போர்டு தாங்க எடுத்து ஒட்ட வைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கார்ட்போர்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் ஒட்ட வச்சுக்கிறேன். உங்களுக்கு கலரில் க்ளூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி எந்த கலருமே ஆட் பண்ணலை. இப்போ மறுபடியும் கொஞ்சம் க்ளூ எடுத்துகிட்டு அதையும் நான் இந்த கார்ட்போர்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் பேப்பர் தாங்க ஒட்ட போகிறேன். ஒரு 2 பேப்பரை கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை இதில் ஒட்டிடலாம். பேப்பரில் இது எப்படி ஒட்டுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகத்தான் நான் இதை ஒட்ட வைக்கிறேன். ஒருவேளை இந்த க்ளூ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆகும்போது இது கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்குங்க. அந்த நேரத்தில் ஒரு பவுலில் இந்த க்ளூ எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளூ வந்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த கார்ட்போர்டில் இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு சாட்டின் ரிப்பன் ஒன்று கட் பண்ணி ஒட்ட வைக்கிறேன். இதுலேயும் ஒட்டுதான்னு செக் பண்ணுறதுக்காகத்தான். எனக்கு தெரியாது இது ஒட்டுமான்னு, செக் பண்ணி பார்க்கலான்னு ஒட்ட வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேங்க, அதையும் ஒட்ட வச்சுக்கிறேன். கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்காக தான் அதிகமாக க்ளூ தேவைப்படும் எனக்கு. இது மாதிரி ஹோம்மேடாக நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கடையில் வாங்க வேண்டியதில்லை. அதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணி பார்த்தேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சுன்னா ரெகுலராக இதே மாதிரி நான் ரெடி பண்ணிக்குவேன். இப்போது ஒரு பொம்மைகளுக்கெல்லாம் ஒட்ட வைக்கிற கண் ஒன்று எடுத்து அதையும் ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் ஒட்ட வச்சுக்கிறேன். இப்போ வந்து கேன்வாஸில் அப்புறம் நம்ம ட்ரெஸ்லலாம் ஒட்ட வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான கேன்வாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் தான் இதுவும். இதை வந்து ஒட்ட வச்சு பார்க்குறேன். இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இது எப்படி ஸ்டிக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து கிளிட்டர் வந்து நான் இந்த க்ளூவில் போட்டுக்கிறேன். கிளிட்டர்லேயும் இது ஒட்டுதா அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு தான். ஏன்னா நம்ம வந்து தர்மாக்கோல்லாம் நான் கிராஃப்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கிளிட்டரும் யூஸ் பண்ணுவேன் எப்போயாவது. அதுக்காக தான் இதை செக் பண்ணி பார்த்தேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. கார்ட்போர்டில் சூப்பராக ஒட்டியிருக்கு. பிரிக்க வரல. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வேகமாக பிரித்தோன்னா தான் வருது. சாதாரணமாக பிரித்தா வரல. நல்லா ஒட்டியிருக்கு. பேப்பரில் ரொம்ப சூப்பராக ஒட்டியிருக்கு. நீங்கள் பேப்பரில் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக இந்த க்ளூ யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒட்டியிருந்துச்சு. சுத்தமாகவே என்னால் பிரிக்க முடியல, ஆனாலும் ட்ரை பண்ணி பிரிக்கிறேன். பேப்பரில் செம்ம சூப்பராக ஒட்டியிருக்கு. பேப்பரில் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சாட்டின் ரிப்பனில் ஒட்டியிருக்கு. நல்லா தான் ஒட்டியிருக்கு, ஆனாலும் பிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் இதிலெல்லாம் ஒட்டியிருக்கு. இது நல்லா ஒட்டியிருக்கு. பிரிக்கலாம் அதையும். இந்த ஸ்டோன்லலாம் ஒட்டினதை என்னால் பிரிக்க முடியலங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டியிருக்கு. கையால் பிரிக்க முடியல. நான் ஒரு சிசர் எடுத்துக்கிறேன். சிசர் அல்லது நைஃப் வச்சு பிரிச்சுக்கோங்க. ஸ்டோனில் சூப்பராக ஒட்டியிருக்கு. எனக்கு இந்த க்ளூ ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லாயிருக்கு. வீட்லேயே நம்ம ரொம்ப கொஞ்சமாக ஜவ்வரிசி இருந்தால் போதும். ஜவ்வரிசி, சுகர், அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா இருந்ததுன்னா போதும். சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நம்ம வந்து இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.